என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். மக்களே, நம்ம தமிழ்நாட்டில் இப்ப என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? போன ஆட்சி, அதற்கு முந்தைய ஆட்சி, இந்த மாதிரி ஒரு 10-15 வருடங்களாக நம்முடைய ஊழல் புரையோடி போயிருந்த நம்முடைய அந்த ஒரு அரசு இயந்திரமானது இந்த புதிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அமைந்ததுல இருந்து ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ரிஃபார்ம், அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறத நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோமோ அந்த மாற்றத்தை நம்ம வந்துட்டு கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படிதான் நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க ஏனோ அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கூச்சல்கள், குழப்பங்கள், ஒரு எதிர்கட்சியினருடைய அந்த ஒரு ஒப்பாரிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த இந்த இதுல இது சரியில்லாம இருக்கு, அது சரியில்லாம இருக்கு, இதுதான் நீங்க வாங்கி இதை கொண்டு வந்த மாற்றமா? அதாவது நார்மலா இருந்த அந்த ஒரு மரபான அந்த ஒரு மர நாற்காலியை மாத்திட்டு நீங்க வந்துட்டு அதை ஒரு ரொம்ப குசைனான ஒரு நாற்காலியை மாத்தினதுதான் ஒரு மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னத்துக்குமே உதவாத ஒரு விஷயத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு எதிர்கட்சிகளுடைய கூக்குரலும் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட கடந்த 15-20 வருடங்களாக ஊழலில் புரையோடி போயிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம கனிம வள கொள்ளை. நம்முடைய தாய் தமிழ்நாட்டினுடைய மண், காடுகள், மரங்கள், நம்முடைய மலைகள், இவை அனைத்திலும் இருந்து கிட்டத்தட்ட கனிமங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய அந்த ஒரு வளர்ச்சிக்கு தேவையாக ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் எடுத்து அதை நம்முடைய அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் ஒரு வியாபாரமாக செய்து அதன் மூலம் வரும் வருவாயில நம்ம அரசினுடைய கஜானாவினுடைய அந்த ஒரு வருவாய் போய் சேர்ந்து கொண்டிருக்கும். இதுதான் நம்முடைய நடைமுறை, இதுவரைக்கும் இருந்த நடைமுறை. ஆனா அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கல்குவாரிகளாக இருக்கட்டும், இல்ல ஒரு காடு மலைகளினுடைய அழிப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு அரசு வருவாயை நம்ம நிரப்புறதுக்கு பதிலாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனிநபர்களும் அந்த ஒரு பண முதலைகளும் கிட்டத்தட்ட நிறைய கல்குவாரிகளை ஏலத்துக்கு எடுத்து அந்த கல்குவாரிகளை டெண்டர் எடுத்து அந்த கல்குவாரிகளின் மூலமாக சட்டத்திற்கு புறம்பாக கோடி கோடியாக பல்லாயிரம் கோடிகளாக அதனை சேர்த்து வைத்து அந்த பணத்திலிருந்து கிட்டத்தட்ட கட்சி நிதிகளாக, இல்லைன்னா ஒரு கட்சிக்கு தேவையான ஒரு கட்டமைப்பாக, இல்ல அந்த தேர்தலில் நான் வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல இந்த எம்எல்ஏக்கு நான் செலவழிச்சுக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிண்டிகேட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்களாகவும் அதற்கும் மேலாகவும் நடந்துகிட்டு வந்துச்சு. இது வந்துட்டு ஒரு நிதர்சனம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு இயற்கை வளங்கள் துறை, அதாவது தமிழ்நாடு அரசினுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் வந்துட்டு ஆட்சி பொறுப்பு, நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட இப்ப நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு மாதமும் ஒரு வாரமும் ஆக போகுது. அவர் பொறுப்பில் ஏற்ற அந்த நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்ததில் முதலே கிட்டத்தட்ட நம்முடைய கன்னியாகுமரி, விருதுநகராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், தென்காசியாக இருக்கட்டும், அனைத்து மாவட்டங்களிலுமே ட்ரோன் மூலமாக அந்த கல்குவாரிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது அப்படின்னா அது எப்படின்னா ஒரு கம்ப்ளீட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுல அமைச்சர் அவர்களும் கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் நேரடியாக சென்று அந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளார்கள். மற்றும் பிற இடங்களுக்கு வந்துகிட்டு ட்ரோன் மூலமாக அதனுடைய அந்த ஒரு புவியியல் அமைப்பு எவ்வளவு தூரம் வரைக்கும் வெட்டி இருக்காங்க, அது நமக்கு எவ்வளவு தூரம் வரைக்கும் நமக்கு பெர்மிஷன் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ட்ரோன் மூலமாகவும் ஆய்வு பண்றாங்க. அப்படி ஆய்வு பண்ணிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு 4 மாவட்டங்கள்ல மட்டுமே அளவுக்கு மீறி அந்த கனிமங்களை ஏற்றி கொண்டு வெளி மாநிலங்களுக்கு பறந்த அந்த ஒரு 460க்கும் மேற்பட்ட அந்த ஒரு வண்டிகள் முதலாக பறிமுதல் செய்யப்படுது. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, இதுவரைக்குமே வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை நமக்கு நடக்கலையே, இதுவரையும் இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு பல்கான ஒரு சீசேஜ் நடக்கலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சீசன் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க நம்முடைய இளம் அமைச்சர்கள். கிட்டத்தட்ட அமைச்சரவையில் நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து இளம் அமைச்சர்களும் அவங்களுடைய துறையில வந்துகிட்டு இந்த விஷயத்த ரொம்ப அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னா
இந்த கனிம வளங்கள், அதாவது சுற்றுச்சூழல் இயற்கை வளங்களினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு டி.கே. பிரபு அவர்கள் மிகவும் சிறப்பா பணியாற்றினாங்க. அப்ப பணியாற்றும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு வாகனங்கள் அனைத்துமே கைப்பற்றப்படுது. 460க்கும் மேற்பட்ட அந்த ஒரு வாகனங்கள் கைப்பற்றப்படுது. சரி, ஓகே, இதோட இது எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 170க்கும் மேற்பட்ட குவாரிகளை வந்துகிட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது அந்த பணிகள், அந்த ஆக்டிவிட்டி, அதுல வந்துட்டு வெட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள், அதுல இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்றாங்க. 170க்கும் மேற்பட்ட ஒரு குவாரிகளை வந்துட்டு இந்த மாதிரி மூடுறாங்க. இப்போ மூடும் போது என்ன சொல்றாங்கன்னா, தற்காலிகமா நாங்க வந்துட்டு இதை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம், இதுல நிறைய விதிமீறல்கள் நமக்கு வந்துகிட்டு அம்பலமாயிருக்கு, அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்றாங்களா என்னங்கிறத பார்ப்போம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய அடுத்து எப்படி தொடர்வது அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து நடந்த விஷயம் தான் ஒரு மிகவும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த 4 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளை பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பெர்மனண்டா க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அழுத்தங்கள், ஏற்கனவே இருந்த அந்த ஒரு பணபலம், பண முதலைகள்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய அழுத்தங்கள், இது எல்லாத்தையுமே நம்மளால நேரடியா யூகிக்க முடியும். இப்படிப்பட்ட எல்லா அழுத்தங்களையும் தாண்டி அந்த ஒரு 80க்கும் மேற்பட்ட அந்த கல்குவாரிகளை வந்துட்டு உடனடியா சீஸ் பண்றாங்க. சீஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை நம்ம அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 3-4 நாட்கள்ல வந்துகிட்டு அதிகாரிகளுடைய கூட்டம் நடக்குது. இயற்கை வளங்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய தலைமையில அதிகாரிகளுடைய கூட்டங்கள் நடக்குது. அந்த அதிகாரிகளுடைய கூட்டத்துல மாண்புமிகு இயற்கை வளங்கள் நலத்துறை அமைச்சர் சொல்லியிருந்த அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கா, அதாவது அதை வந்துகிட்டு ஒரு ஆய்வு பண்றாங்க மறுபடி. ஸோ நம்ம இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருக்க அந்த ஒரு குவாரிகள் எல்லாத்துலயுமே எதுலையாவது பணி நடக்குதா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஃபோக்கஸ் வந்துட்டு நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு லேசர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம ஒரு லேசர் லைட்டை வச்சு அடிக்கும் போது அது ஒரே ஒரு குவியத்துல வந்துட்டு அந்த லைட் வந்துட்டு அங்க போய் குமியும். ஸோ அதே மாதிரியான ஒரு லேசர் ஃபோக்கஸோட நம்ம தமிழ்நாடு அரசு இப்போதைக்கு செயல்பட்டு வருது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இந்த வீடியோல இப்ப நம்ம பார்த்தது மாதிரியான அந்த ஒரு இயற்கை வளங்களை வந்துட்டு நம்ம எவ்வாறு பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தது மாதிரியா, இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டு ஒரு லாங் வீடியோவா நான் உங்களுக்கு போடுவேன். இந்த மாதிரியான அரசியல் சம்பவங்களுக்கு நீங்க கண்டிப்பா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் நிறைய துணுக்குகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது எல்சியாஸ் தெய்வீகம். நன்றி, வணக்கம்.